ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் ஆஃப் ஜெயா சேவன் சேனல். வாங்க இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு சமையலில் லன்ச் இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, கீரை கூட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஒரு பக்கத்தில் வேகுது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், பருப்பு வச்சுட்டு இது பண்ணியிருக்கேன். கீரைக்கு துவரம் பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், நல்லா கீரையை கழுவிட்டு அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பருப்பு கூடயே போட்டு வேக விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது. கொஞ்சம் ஹாஃபாக அரைவேக்காடாக வெந்திருந்தால் பருப்பு போதும். பருப்பு பொரியலுக்கு இதுக்கு மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி விடுங்க. இதுவே கொஞ்சம் கூட தான். வேணும்னா அது கொஞ்சம் எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். கீரை வெந்துட்ட பின்னாடி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சூப்பு மாதிரி அதை மிளகுத்தூள் போட்டு குடிச்சிக்கலாம். கீரை பொரியலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லது. நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கீரை பொரியல், கீரை கூட்டு, கீரை மசியல்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு நல்லது. உருளைக்கிழங்கு வந்துட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். எப்போயுமே தனியாக உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அப்புறமா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தாலுமே கூட ரொம்ப சாஃப்டாகாமல் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிழங்கு உப்பு போட்டு மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த இப்படி ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை பொரியலும் ரெடி. இதுக்கு இன்னும் தாளிப்பு மட்டும்தான் பண்ணணும். தாளித்து போடணும். சாம்பாரையும் கீரை பொரியலையும் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு சாம்பாருக்கு பெருங்காயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு சாம்பார் தாளிச்சாச்சு. சாம்பார் ரெடி. யாருக்கெல்லாம் சாம்பார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து கீரைக்கு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகி அந்த உளுந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்துட்ட பின்னாடி கீரையில் போட்டு விடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக தாளித்து போட்டால் தான் சாப்பிடும்போது கீரையில் அந்த உளுந்து வாயில் கடிபடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.